ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு செனிட்டா சேஸ் வாட். என்னோட பேர் செனிட்டா. ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி கம்ப்ளீட்டாக நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் 2021 லாக்டவுனில் 82 கேஜி இருந்தேன். என் லைஃப்பில் மேக்ஸிமம் வெயிட் அதுதான். நான் ஸ்கூல் டைம்லேருந்தே கொஞ்சம் அந்த சப்பியர் சைடு தான். சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சப்பியாக தான் இருந்தேன். ஆனால் 82 கேஜி ரீச் ஆன அப்புறம் தான் எனக்கு இல்லை ரொம்ப வெயிட் போட்டுட்ருக்கோம், குறைக்கணும்னு முடிவு பண்ணேன். 2021 லாக்டவுனில் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நான் கரெக்டாக ஒரு 4 months டயட்டில் இருந்தேன். கம்ப்ளீட் டயட் அண்ட் ஒர்க் அவுட் ஃபுல்லாகவே இருந்தேன். அதில் எனக்கு நல்லா ரெடியூஸ் ஆச்சு. ரெடியூஸ் ஆகி நான் 62.8 கேஜி போனேன். அதோட பிக்சர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கிட்டத்தட்ட 20 கேஜிஸ் நான் இழைச்சேன். அதை நான் எப்படி பண்ணேங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். நீங்கள் வெயிட் இழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது உங்களோட பிஎம்ஐனா பாடி மாஸ் இண்டெக்ஸ். அது நிறையா ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்குது. கூகுளில் நீங்கள் போனீங்கனாலே அதில் கேல்குலேட் பிஎம்ஐன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஹைட் எவ்வளோ சென்டிமீட்டர், அப்புறம் எவ்வளோ வெயிட் கிலோகிராம் இருக்கீங்கன்னு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பிஎம்ஐ இருக்கணுங்கிறது அதுவே கேல்குலேட் ஆகி வந்துடும். ஸோ நீங்கள் உங்கள் பிஎம்ஐயை பார்த்துட்டு உங்கள் பிஎம்ஐக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களோட வெயிட் எப்படி ரெடியூஸ் பண்ணணும், எவ்வளோ மந்த்ல குறைக்கணுங்கிறத நீங்கள் இதை வச்சு பிளான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிஎம்ஐ செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் எப்படி இழைச்சேன்னு பார்த்தோன்னா, நான் ஃபர்ஸ்ட் 3 விஷயத்த பண்ணேன். ஃபர்ஸ்ட் வாக்கிங் நான் வெயிட் இழைக்கணும்னு முடிவு பண்ணோடனே நான் என்னோட டெரஸில் மொட்டை மாடியில் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணேன். மொட்டை மாடியில் ஒரு 2-3 days தான் போனேன். அதுக்கப்புறம் இல்லை மொட்டை மாடி அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நார்மலாக ரோட் சைடே வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டோம். வாக்கிங் 10K ஸ்டெப்ஸ் டெய்லி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஈவினிங் தான் பண்ணேன். பிகாஸ் நான் மார்னிங்கில் வாக்கிங் போயிட்டு இருந்தனால. அண்ட் லாக்டவுனில் நான் மார்னிங் வாக்கிங் போயிட்டு எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருந்துச்சு காலேஜில். ஸோ அதை அட்டன் பண்ணிருந்தேன். ஈவினிங்கில் நான் ஃப்ரீயாக இருந்தேன். அப்போ நான் யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். நான் ஜிம் போல் எங்கேயுமே போல வீட்டிலே யோகா மேட் வாங்கி யோகா மேட் போட்டு நான் வீடியோட லிங்க்ஸ்லாம் நான் கீழே கொடுக்குறேன். அதில் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். நான் க்ளோயி டிங்னு ஒருத்தவங்க இருக்காங்க, க்ளோயி டிங்கோட வீடியோஸ் பண்ணேன். ஏப்ரல் ஹேன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோடது. அப்புறம் ஹேனா மில்லி, இந்த மாதிரி சில பேரோட யூடியூப்ல போட்டிருக்க வீடியோஸ் பார்த்து தான் நான் எக்ஸசைஸ் பண்ணேன். இப்போ நான் கீழே கொடுக்குற லிங்க்லேயுமே எல்லா வீடியோஸுமே உங்களால் பண்ண முடியலன்னா அதுக்காகலாம் நீங்கள் அப்செட் ஆகாதீங்க. பிகாஸ் நானே 2-3 எக்ஸசைஸ் பண்ண முடியாது, என்னால் ஸ்டார்டிங்லேயே பண்ண முடியல. ஏன்னா 82 கேஜிங்கிறது நம்மளால வே பண்ண முடியாமல் இருந்துச்சு. கொஞ்சமாக எனக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் ரிசல்ட் ஆக தான் என்னால் எல்லா எக்ஸசைஸும் கொஞ்சம் பண்ண முடிஞ்சிச்சு. தேர்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணேன். டயட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். லைக் பேலியோ பார்த்தேன், கீட்டோ பார்த்தேன், வீகன் டயட் பார்த்தேன், லோ கார்ப் டயட், நிறைய இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நிறைய பார்த்த அப்புறம் எனக்கு எது கொஞ்சம் என்னால் பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சுன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். நான் ரொம்ப ஃபாலோ பண்ண யூடியூப் சேனல்ஸ் அப்போ டாக்டர் பால் அவங்களது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். அதில் என்னென்ன சொல்கிறாங்க, எப்படி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணணும் அதெல்லாம் அதில் பார்த்தேன். ஹெல்த் கோச் கேட்னு ஒருத்தவங்க இருக்காங்க, KAIT, அதுவும் உங்களால் பார்க்க முடியும், பார்த்து புரிஞ்சுக்க முடியும்னா ஹெல்த் கோச் கேட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு வெயிட் லாஸ்க்கு. அதை பார்த்து நான் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்படி சாப்பிடணும், இதில் இவ்வளோ கேலரிஸ் இருக்குது, அது எல்லாமே அவங்க ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்துருக்கேன். ஒரு பிளேட் எடுத்தால் அதில் கார்ப்ஸே இருக்காது, வெறுமனே காய்கறி, முட்டை, அப்புறம் லைக் ப்ரோட்டீன் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கார்ப்ஸே எடுத்துருவாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க. அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம கார்ப்ஸை ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா நமக்கு எனர்ஜியே இருக்காது. மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கார்போஹைட்ரேட்ஸ் தான். இப்போ ரைஸு இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடம்பால் அது டக்குன்னு அடாப்ட் பண்ண முடியாது. அதில் நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. நான் என்ன சொல்வேன்னா கார்ப்ஸை ஃபுல்லாக நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம யாருமே இங்கே பாடி பில்டிங்கோ இல்லை மாடலிங்கோ ட்ரை பண்ணல. நம்ம ட்ரை பண்ணுறதெல்லாம் ஒரு ஃபிட்டான லைஃப் ஸ்டைல் இருக்கணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயோ போகிறீங்க, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட் ஒர்க் ஆகலை, நீங்கள் ஒரு 5 floor ஏறுற மாதிரி இருக்குது, இல்லை ட்ரெக்கிங் போகிறீங்க, அங்கே மவுண்டைன் கிளைம் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு இது ஏறணும், அந்த மாதிரினா நீங்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் அதுக்காக நம்ம ஃபிட்டாக இருக்கணும். அதுக்காக நம்ம ஜென்ரலாக நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஃபிட்டாக நம்மளே ஃபீல் பண்ணணும். அதுக்காக தான் நீங்கள் இப்போ வெயிட் லாஸ் உங்கள் கோலாக இருக்கணும். அப்படி கோலாக இருக்க நமக்கு நம்ம அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கார்ப்ஸை ஃபுல்லாக எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுறப்போ நான் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணேன்னா 16:8 ஃபாலோ பண்ணேன். 16 hours ஃபாஸ்டிங் இருந்தேன், 8 hours சாப்பிட்டேன். இந்த 8 hours நான் மார்னிங் 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 11:30 to நைட்டு 7:30 இதுதான் என்னோட ஈட்டிங் விண்டோவாக இருந்துச்சு. மார்னிங் 11:30க்கு நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் 11:30க்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். லஞ்ச் ஒரு 1:30 லஞ்ச் நீங்கள் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். 12:30 1 எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஈட்டிங் விண்டோ ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்லாம். அப்புறம் நைட்டு நான் ஒரு 7 போல் சாப்பிட்டேன். 7 போல் டின்னர் எப்போயுமே கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் டின்னர் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா அது கேலரி ரொம்ப ஏறுற மாதிரி ஆயிரும். நீங்கள் நல்லா சாப்பிடணும்னா மார்னிங் அண்ட் லஞ்சில் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் கார்ப்ஸ் கட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட வாட்டர் வெயிட்டும் கொஞ்சம் சால்ட்டும் இழைச்சிரும். திருப்பி நீங்கள் கார்ப்ஸ் ஆட்
பண்ணப்போ அது திருப்பி போட்டுரும். ஸோ நீங்கள் கார்ப்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுன்றது அவ்வளோ நல்லதில்லை. ஸோ போர்ஷன் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அதில் போர்ஷன் கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கோ. இந்த சென்ஸ் கம்மியாக ஆசைக்காக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப சாப்பிட்ற மாதிரி வேணாம், கொஞ்சோண்டு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா, சில விஷயத்த நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எது மாதிரினா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கேஸ் கலந்த ட்ரிங்க்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. நிறைய இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவாங்க 30 டேஸ் நோ சுகர், 30 டேஸ் நோ மைதா, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது என்ன கேட்டால் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் நீங்கள் 30 டேஸ் சுகர் சாப்பிடாமே இருப்பீங்க, உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும், ஸ்கின் கிளியர் ஆகும், எல்லாமே ஆகும். ஆனால் உங்களால் அது லைஃப் லாங் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயத்த உங்களால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சை இன்கார்பரேட் பண்ண முடியுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் சுகரை விடுறதுங்கிறது நம்ம எல்லாரும் சுகர் சாப்பிட்டு பழகிட்டோம். இப்போ வந்து லைக் ஃபுல்லாக விட்டுலாங்கிறது, நீங்கள் ஃபுல்லாக விட்டுட்டு 30 டேஸ் சாப்பிடாமே இருக்கீங்க. 31st டே நீங்கள் திருப்பி உங்கள் பாடிக்கு சுகர் தரப்போ உங்கள் பிளட் சுகர் லெவல் வந்து திடீர்னு ஏறிடும். ஸோ உங்கள் பாடியே திருப்பி கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தான். ஸோ டெய்லி சுகர் சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல வரல. இன்கேஸ் இப்போ நீங்கள் எங்கேயோ வெளில போகிறீங்க, இல்லை உங்கள் அம்மாவே ஏதோ ஸ்வீட் செஞ்சுருக்காங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்துக்கிறது தப்பு கிடையாது, ரொம்ப கம்மியாக அப்படி எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் சாப்பிடாமே இருந்துட்டு 31st டே திடீர்னு ஒரு 4 அதே ஸ்வீட்டை ஒரு 4-5 சாப்பிட்டுட்டீங்கன்னா டோட்டலாக நீங்கள் போட்ட எல்லா எஃபர்ட்டும் வேஸ்ட்டு தான். ஸோ போர்ஷன் கண்ட்ரோல் ஆர் மாடரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வெயிட் லாஸ்க்கு என்னென்ன நான் ரொம்ப ஃபாலோ பண்ணேன், என்னெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் அ மென்டல் கேம். ரொம்ப வந்து உங்களை மென்டலி ஸ்ட்ராங் ஆக்குற கேம் வந்து ஒரு வெயிட் லாஸை நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ தான் ஃபிசிக்கலி ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்கள் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிகாஸ் சாப்பிடாமல் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பசிக்கும். 7:30க்கு மேலே தான் நல்லாவே நமக்கு பசிக்கும். ஆனால் அந்த 7:30க்கு மேலே கொஞ்சம் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. பிகாஸ் நீங்கள் வெயிட் இழைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்டர்மினேட் ஃபாஸ்டிங் வந்து இஸ் வெரி வெரி குட் ஆப்ஷன். நீங்கள் இன்டர்மினேட் ஃபாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் வெறுமன தனியாக அதை மட்டும் பண்ணாதீங்க. அதை மட்டும் பண்ணிங்கன்னா மசில் லாஸ் ஆகும். ஸோ இன்டர்மினேட் ஃபாஸ்டிங்கும் அலாங் வித் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் தான் அது பெட்டராக உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் நீங்கள் வெறுமான இன்டர்மினேட் ஃபாஸ்டிங் பண்ணிங்கன்னா சாப்பிடாமே இருக்கீங்க, உடம்பு இழைச்சிரும். ஆனால் மசில்ஸ் அந்த சதை வந்து லைக் ரொம்ப லூஸ் ஃபேட் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா தான் அது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு மென்டல் கேம். மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுட்டு, ஸோ வந்து நீங்கள் எப்படி சாப்பிட்றது கண்ட்ரோல் பண்ணுறீங்க, இல்லை எதை சாப்பிட்டாலும் அது மாட்ரேஷனில் சாப்பிட்றீங்களா, அதுதான் வந்து அதை பொறுத்து தான் நீங்கள் இழைக்கிறது எல்லாமே இருக்குது. செகண்ட்லி ஸ்டார்ட் ஸ்லோ. எடுத்தோடனே நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ இழைக்கணும், 15 கிலோ இழைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பி கைண்ட் டு யோர் செல்ஃப். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு 10 டேஸ் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மெஷரிங் டேப் எடுத்து நீங்கள் உங்களையே வந்து மெஷர் பண்ணி பார்த்துட்டு என்ன இழைக்கவே இல்லை, என்னடா ரிசல்ட்டே இல்லை, நீங்களே ஃபெட்டப் பண்ணிங்கன்னா அது வந்து பிரோஜனமே இல்லை. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. பி கைண்ட் டு யோர் செல்ஃப். நீங்களே வந்து உங்ககிட்ட கைண்டாக இருந்தால் மட்டும்தான் அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் நீங்கள் வெயிட் இழப்பீங்க. அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம யாருமே இங்கே பாடி பில்டிங் பண்ண போகிறதில்ல, இல்லை மாடலாகவும் நம்ம ட்ரை பண்ணல. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் ஃபிட்னஸ், நம்ம ஃபிட்டாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அதை வந்து நீங்கள் எப்பயும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னதுன்னா, எம்ப்ரேஸ் யுவர் பாடி. நீங்களே உங்கள் பாடியை வந்து லைக் நீங்கள் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணாதீங்க. நான் வந்து இதில் நிறைய கோ த்ரூ பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே கொஞ்சம் சப்பியாக தான் இருந்திருக்கேன். நிறைய ரிலேட்டிவ்ஸ் ஆர் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீ வெயிட் இழைக்கலாமே, இல்லை இன்னும் கொஞ்சம் ஒல்லி ஆகலாமே, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்போல்லாம் கேட்குறப்போ ரொம்ப கடுப்பாக இருக்கும். இல்லைன்னா டென்ஷன் ஆவேன். இவங்க ஏன் நம்மளை சொல்கிறாங்க, இவங்க நமக்கு சாப்பாடு போடுறாங்களா, இல்லை இவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்களா, இவங்க ஏன் நம்மளை சொல்கிறாங்களா எனக்கு தோணி இருக்கு. ஆனால் நான் இப்போ ஆக்சுவலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஏன் நமக்கு இந்த ஃபிட்னஸ் அவேர்னஸ் முன்னாடியே இல்லை, நம்ம ஏன் முன்னாடியே கொஞ்சம் ஃபிட்டாக இல்லை, நமக்கு யாருமே நம்மளை அவ்வளோ கைட் பண்ணி இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வந்து இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. மேபி ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் ஒரு உங்கள் எல்டர் சிஸ்டர் ஒரு உங்கள் எங்கர் சிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி இது எடுத்துக்கோங்க. ஃபிட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். அது நம்ம வந்து முன்னாடியே விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். ஒருத்தவங்க நம்மளை பார்க்குறாங்கனாலே நம்மளை வந்து நம்ம வெயிட் வச்சு சில பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவங்க ஏன்னா அவங்களே கூட கேர் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ யார் ஜட்ஜ் பண்ணுறாங்க அதெல்லாம் செகண்டரி. நீங்கள் வந்து உங்களை ஃபிட்டாக காட்டிக்கணும், நீங்கள் நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சு வெயிட்டை மேனேஜ் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த வெயிட் லாஸில் தர கான்ஃபிடென்ஸ் இருக்கே, அது உங்களுக்கு எதுலேயுமே கிடைக்காது. பிகாஸ் நான் நல்லா அனுபவிச்சிருக்கேன். நான் 82 இருந்தேன், இமேஜின் பண்ணி பாருங்கள். நான் ரொம்பவே அந்த வெயிட்டர் சைடு தான் இருந்தேன். அதுலேருந்து 62 வரப்போ, அதுவும் லாக்டவுனில் நான் யாருமே என்னை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வீட்டிலே தானே இருந்தேன், யாருமே பார்க்கல. அதுக்கப்புறம் தான் நான் வெளில போக ஆரம்பித்தேன். இன்னும் இவ்வளோ இழைச்சிட்டேன், இன்னும் இவ்வளோ ஒல்லி ஆகிட்டேன்,
நீ அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வெயிட் லாஸுங்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் நீங்கள் போட முடியும். நீங்கள் எதுலனாலும் யூ வில் ஸ்லே. ஸோ ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் பி கைண்ட் டு யோர் செல்ஃப். அண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறத இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ என்ன நம்ம நவம்பர் எண்டில் இருக்கும். இந்த டிசம்பர் 30 days கூட எடுத்துக்கோங்க. இது நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கூட ஜான்வரி நியூ இயர் டைமில் நீங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் நோ. இட்ஸ் நெவர் டூ லேட். அதனால இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொன்று எப்போலாம் முடியுமோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நானே கொஞ்சம் எக்ஸ்கியூசஸ் தேடி தான் லைக் அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எப்போ எனக்கு விசிபிளாக ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சோ அப்போலாம் நான் ரொம்ப ரிகரஸாக தான் எக்ஸசைஸ் பண்ணேன். நான் வீட்டில் தான் எக்ஸசைஸ் பண்ணேன். எதுவுமே ரொம்ப ஜிம் அப்பெல்லாம் போகவே இல்லை. நான் எந்த ஆப்ஸும் வந்து இன்ஸ்டால் பண்ணல. வீட்டிலே தான் பண்ணேன். எனக்கு ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுவும் எங்கள் வீட்டிலே வந்து அம்மா அப்பா அவங்களாம் நல்லா இழைக்கிற அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். அதுக்கு எனக்கு மோட்டிவேட் ஆச்சு. அப்படி தான் நான் வந்து இன்னும் பண்ண ஆரம்பித்தேன். சண்டேஸ் நீங்கள் விட்டுட்டா கூட அட்லீஸ்ட் ஒரு வீக்லி 5 days ஒரு half an hour 30 minutes இஸ் டூவபிள். அது பண்ண முடியுங்க. அது பண்ணிங்கனாலே இட்ஸ் வெரி வெரி குட். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். பை, டேக் கேர்.